சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி எல்லாமே ஹை லெவலில் இருக்குது கை 67,000. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14th மார்ச் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜிலேருந்து கொடுத்துருக்காங்க, சென்னையிலேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரி, ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அசோசியேட் கேட்டகிரின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். இல்லைனா எம்இ எம்டெக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி கோஸ்டல் இன்ஜினியரிங்கோ, ஓசன் இன்ஜினியரிங்கோ, ஸ்ட்ரக்சர்ஸோ, ஹார்பர் இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி சம் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தனியாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அசோசியேட் கேட்டகரி. ஸோ இதுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். பிடெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். எம்ஏ எம்டெக் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமையும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. தென் இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் தனியாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எப்போ எங்கே நடக்குது அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கிங்க. தென் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் இது இல்லாமல் வந்து மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. 14th மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.